ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பூயோ பவன் நிலையமேத்ய முனிம் நமந்தம். பூயோ பவன் நிலையமேத்ய முனிம் நமந்தம். प्रोचे भवानहं ऋषेणनु भक्तदासः. प्रोचे भवानहं ऋषेणनु भक्तदासः. ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यम्. ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यम्. याह्यं वरीशपदमेव भजेति भूमन्. याह्यं वरीशपदमेव भजेति भूमन्. भूयो भवन्निलयमेत्य मुनिं नमन्तं. प्रोचे भवानहं ऋषेणनु भक्तदासः. भूयो भवन्निलयमेत्य मुनिं नमन्तं. प्रोचे भवानहं ऋषेणनु भक्तदासः. ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं. याह्यं वरीशपदमेव भजेति भूमन्. ज्ञानं तपश्च विनयान्वितमेव मान्यं. याह्यं वरीशपदमेव भजेति भूमन्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பூமன், மிக பெரியவரே இறைவா. பூயக, மீண்டும். பவத் நிலையமேத்ய, உங்களுடைய இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்து. நமந்தம் முனிம், அந்த முனிவர் வணங்கினார். அவரை பார்த்து, ரிஷியே, அகம் பக்ததாசக நனு, நான் பக்தர்களின் அடிமை அல்லவா. ஞானம் தபக ச, ஞானமும் தவமும். வினயான்விதமேவ, பணிவுடன் கூடியவையாக இருக்கும்போதுதான். மான்யம், மதிப்பிற்குரியவையாக இருக்கின்றன. யாகி, செல்லுங்கள். அம்பரீஷ பதமேவ பஜ, அம்பரீஷனுடைய பாதங்களையே வணங்குங்கள், அடைக்கலம் புகுங்கள். இதி பவான் புரோச்சே, என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பூயோ பவன் நிலையமேத்ய முனிம் நமந்தம். புரோச்சே பவானஹம் ऋषेणनु भक्तदासः. ஞானம் தபஸ்ச வினயான்விதமேவ மான்யம். யாஹ்யம் வரீஷபதமேவ பஜேதி பூமன். சிவபெருமானும் கைவிட்டதும் துர்வாசர் உமது பதமாகிற வைகுண்டத்திற்கு வந்து உங்களை நமஸ்கரித்தார். அவரை பார்த்து நீங்கள், நான் பக்தர்களின் தாசனல்லவா, நீங்கள் பாகவத அபச்சாரம் செய்துவிட்டீர்கள். பகவானே, நான் உங்களுடைய தாசன் என்று என்னுடைய திருவடிகளை பற்றும் பக்தர்களுக்கு நான் தாசனாகிவிடுகிறேன் என்று கூறுகிறார் பகவான். இதுக்கு 2 உதாரணம் அழகாக பார்க்கலாம். மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனன் துவாரகைக்கு போய் பகவானோட உதவியை கேட்கறதுக்காக போகிறான். அப்போது பகவான் பள்ளி கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் அவரோட திருவடிக்கு கீழே உட்காந்துக்கிறான். அப்படி அவரே சரணம் என்று அர்ஜுனன் வந்தான். போரில் பகவான் அவனை தேர்தட்டில் மேலே அமர்த்திட்டு தான் கீழே சாரதியாக அமர்ந்து கொண்டார். ராமாயணத்தில் பார்த்தேன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம். கிருஷ்ணர் ரொம்ப பெருமைப்பட்டு தான், ராமரோட தலையை நான் அலங்கரிக்க போகிறேன், அந்த நாள் தான் இவ்வளவு பெரிய வைபவமாக கொண்டாடப்பட போகிறது என்று பெருமை பேசியதாம். பாதுக சொல்லித்தான், எனக்கு பகவானோட திருவடிக்கு சேவை செய்வது தான் பிடிக்கும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னதாம். ராமர் கிரீடத்தை 14 வருஷத்துக்கு தள்ளி வச்சுட்டார். தாஸ்யம் செய்ய விரும்பிய பாதுகையை சிம்மாசனத்தில் அமர்த்தினார். பரதன் பாதுகைகளை தலைமேல தாங்கி வந்தான். ஆத்மார்த்தமாக சரணாகதி செய்துவிட்ட பக்தர்களுக்கு
பகவான் தாசனாக இருப்பதில் சந்தோஷம் அடைகிறார் இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பகவான் துர்வாசர்கிட்ட அகம் பக்த பராதீனக, நான் பக்தர்களின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்தவன் என்று கூறுகிறார். பக்தனான அம்பரீஷன் திருவடிகளையே சென்று பற்றுங்கள் என்று பகவான் கூறிவிட்டார் என்று பட்டதிரிகளும் இங்கு கூறுகிறார்.